வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். ஒரு வருத்தமான செய்தின்னு வச்சுங்களேன். ஓராக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கம்பெனி 31 மார்ச் காலையில் ஒரு இமெயில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க இமெயில் அப்படின்னா, 30,000 எம்ப்ளாயீஸுக்கு ஒரு இமெயில் போயிருக்கு. அந்த இமெயிலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே, உங்களை வேலையை விட்டு நாங்கள் தூக்குறோம். இவரே அந்த முதலாளி, ஓராக்கல் முதலாளி, வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இமெயிலு காலையில் மார்ச் 31 காலையில் 6 மணிக்கு வந்திருக்கு. ஆமாம், இதில் 12,000 பேர் இந்தியர்கள் வேலையெல்லாம் போயிட்டாங்க. மொத்தம் 30,000 பேர் வேலையெல்லாம் போயிட்டாங்க. அதில் 12,000 பேர் இந்தியர்கள் வேலையெல்லாம் போயிருக்காங்க. இல்லைன்னா கனடா, யுஎஸ்ஏ, மெக்சிகோ, இந்தியா, இந்த மாதிரி நாடுகளில் உள்ள ஓராக்கல்ல வேலை பார்த்தவங்க வேலையில்லாமல் ஆயிடுச்சு ஒரே ஒரு இமெயிலில். அந்த அவங்க இமெயிலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீடு த இமெயில். இதான் அவங்க இமெயில் சொன்னது. அவங்க என்ன சொல்றாங்க, ரீடு த இமெயில் Oracle is sending to laid off employees. Oracle leadership, we are sharing some difficult news regarding your position. உங்களோட பொசிஷனில் நாங்கள் சில கஷ்டமான செய்தி சொல்ல போகிறோம். After careful consideration of Oracle's current business needs, we have made the decision to eliminate your role as part of broader organizational change. அதாவது உங்களை எலிமினேட் பண்ணுறோம், உங்கள் ரோல்லேருந்து உங்களை எலிமினேட் பண்ணோம், உங்கள் வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. As a result, today is your last working day. அதனால் இன்னைக்கு வேலை பார்க்க போறீங்க இல்லையா, மார்ச் 31 சொல்லி, அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேயா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. We are grateful for your dedication, hard work and the impact you have made during your time with us. அவங்க சொன்னாங்க, உங்களுடைய டெடிகேஷனுக்கு ஹார்ட் ஒர்க்குக்கு நாங்கள் ரொம்ப தலை வணங்குறோம். எப்படி இருக்காங்க பாருங்க. டூரிங் யுவர் டைம் வித் அஸ், எங்கள்கிட்ட இருந்தீங்க இல்லையா, இங்கே வேலை பார்த்தீங்க இல்லையா, டெடிகேஷனாக வேலை பார்த்தீங்க, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்த்தீங்க, அதனால உங்களுக்கு நாங்கள் தலை வணங்குறோம். ஆனால் ஆஃப்டர் சைனிங் யுவர் டெர்மினேஷன் பேப்பர் ஒர்க், you will be eligible to receive a severance package subject to the terms and condition of the severance plan. நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்ல டெர்மினேஷன் பேப்பர்ல சைன் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பேக்கேஜ், ஏதோ ஒரு பேக்கேஜ் கொடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், ₹1 அப்படி ஏதாவது கொடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரிசீவ் a severance package, அந்த பேக்கேஜை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி 31 காலையில் 6 மணிக்கு ஒரு இமெயில் மூலமா 30,000 ஒர்க்கர்ஸ், ஓராக்கல்ல ஒர்க் பண்ண 30,000 ஒர்க்கர் டெர்மினேட் பண்ணாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதில் யார் இருந்தாங்க, அமெரிக்கர்கள் இருந்தாங்க, இந்தியர்கள் இருந்தாங்க, கனடா, மெக்சிகோ, இந்த நாட்டுக்காரங்களாம் இருந்தாங்க. அதில் இந்தியன் 12,000 பேருக்கு வேலை போயிடுச்சு. ஸோ இதை ஐடியோட ப்ரெசன்ட் காரணம் என்ன, ஏஐ வந்துருச்சு, அதனால வேலையை விட்டு தூங்குறோம் அப்படின்னு நிறைய சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஐடி எப்பயுமே எந்த நொடியில வேலைக்கு போகும் அப்படி யாருக்குமே தெரியாது.
ஸோ இது ப்ரெசண்ட் ஐடியோட பொசிஷன் இதான். யாரும் எப்பையும் எந்த நிமிஷத்துலையும் எந்த செகண்டும் தூக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ஐடி ஃபீல்டில். ஸோ நண்பர்களே, அதனால் நீங்கள் ஒரு டிகிரி முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த நாலேஜ், உங்களுடைய சொந்த முயற்சியில் உங்கள் லைஃப்பை நீங்கள் செட்டில் பண்ணிக்கோங்க. அதற்காக நிறைய வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அப் டு நீங்கள் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 60 வயசு வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகிறது வரைக்கும் அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். உங்கள் லைஃப் வந்து கிராஜுவலாக இருந்தாலும் உங்கள் லைஃப் இஸ் செட்டில். அதுக்காகத்தான் நிறையா நீங்கள் டிகிரி முடித்த உடனேயே நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுமா, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பித்து அதுக்கேற்றாப்புல என்ன வழிகள் இருக்கோ, ஒரு கவர்மெண்ட் வேலை எஸ்எஸ்சிலையோ, இன்கம் டேக்ஸ், சென்ட்ரல் எஸ்எஸ், கஸ்டம்ஸ், இல்லைன்னா இன்சூரன்ஸு, இல்லைன்னா பேங்கிங் செக்டர், இல்லைன்னா ரயில்வேஸ், இந்த மாதிரி நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன ஆக போகிறீங்க அப்படி டிசிஷன் எடுத்து அது மூலயமா உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணிக்கிங்க. என்ன செய்யறது, ஒரு வழி கிடையாது. நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.